110 ஒரு அறிக்கையில் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட திருமதி வானதி சீனிவாசன், மாண்புமிகு அண்ணன் திரு எம்.ஆர். காந்தி அவர்கள் நாங்கள் இன்னைக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கி ஏற்கனவே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டு 14 கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது. ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த 110 அறிக்கையில் இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க. ஆனா சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பேச்சு பண்ணி அனுப்பிச்சிட்டு வருவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை எங்க போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாச்சு. அதில் எத்தனை எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எம்பிக்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயின்ட் கமிட்டி பார்லிமெண்ட்டே ஜாயின்ட் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க. நீதிமன்றம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும். முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனார்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இல்ல, அது ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படையில் அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.